கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடிய காய்கறிகளை வறட்சி மற்றும் கரிசல் மண் நிறைந்த ஊரில் விளைவித்து அந்த பகுதி விவசாயிகள் வெற்றி கண்டு வருகின்றனர். பருத்தி, மக்காச்சோளம், கம்பு உள்ளிட்ட வறண்ட நில பயிர்கள் மட்டுமே விளைந்த பகுதிகளில் தற்போது காலிஃபிளவர், முட்டைகோஸ் போன்ற ஆங்கில காய்கறிகளை பசுமை குடில் மூலமாக சாகுபடி செய்து அசத்தி வருகின்றனர். இதன் மூலம் 25 சென்ட் பரப்பளவில் பசுமை குடில் அமைத்த ராமச்சந்திரன் அதில் ஆங்கில காய்கறிகளை பயிரிட்டு வருகிறார். அந்த நெல் நடத்தின பிற்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம், அதுக்காக காய்கறி பண்ணலாங்கிற ஒரு பிளான் பண்ணி ஓசூர், கர்நாடகா, பெங்களூர், இந்த தேனி மாவட்டம்லாம் சுற்றி பார்த்தோம். அங்கே வந்து பாலி ஹவுஸ் அமைச்சு காய்கறி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிற்பாடு பாலி ஹவுஸில் வச்சா நம்ம இயற்கைக்கு என்ன மாற்றலாம் ஒரு அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பாலி ஹவுஸ் அமைச்சு செய்யலாங்கிற மாதிரி பண்ணிட்டு பொதுவாக ஓப்பன் லேண்டில் விவசாயம் பண்ணுறக்கும் இதில் விவசாயம் பண்ணுறக்கும் என்ன வித்தியாசம்? குடியில் அமைச்சு சும்மா அருமையாகவே பண்ணிகிட்டு இருக்கீங்க. வெள்ளரி போட்டிருப்பீங்கன்னு தெரியுது. இப்போ ஆமாம், இப்போ குக்கும்பர் போட்டிருக்கேன். ஓவரால் ப்ராஃபிட்டில் எவ்வளோ வருது, அடுத்தது எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. இன்னத்து ரேட்டு வந்து இப்போ வெள்ளரி 22லேருந்து 23 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நமக்கு அல்டிமேட்டாக 60 டன்னுங்கும் போது உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு மினிமம் ரேட்டுன்னு வச்சுக்கோமே, நம்ம 20 ரூபா கிடைக்குதுன்னு வைங்க. 60 டன்னுக்கு உங்களுக்கு என்னாச்சு அல்டிமேட்மா 12 lakhs. 12 lakhs நம்மளுக்கு ஒரு பேட்சில் கிடைக்குதுன்னு வைங்களேன். வருஷத்துக்கு 2 பேட்ச் போடலாம். குக்கும்பரே மறுபடியும் போனால் நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், 24 lakhs ஆகுது.